தற்போதைய அண்மை செய்தி. ராஜஸ்தான் பாண்டுகி பகுதியில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது பெண் குழந்தை 18 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. போர்வெல்லில் விழுந்த குழந்தை உயிருடன் 18 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் பாண்டுகி பகுதியில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது பெண் குழந்தை 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் அந்த குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மனுஷாலா, அந்த குழந்தை 2.5 வயது குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்திருந்த அந்த காட்சிகள் வெளியாகி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த குழந்தையுடைய கைகளை நீட்டிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த காட்சிகள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி என்றுதான் கூற வேண்டும். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது கிட்டத்தட்ட 18 மணி நேரத்திற்கு பிறகு தற்பொழுது பத்திரமாக அந்த குழந்தையானது மீட்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராஜஸ்தான் மாநிலத்தின் தௌசா அப்படின்ற இடத்துல இருக்க ஜோத்புரா கிராமத்துல தான் அந்த ஆழ்துளை கிணற்றில் 2.5 வயது குழந்தை விழுந்திருந்தது. அந்த குழந்தையை மீட்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 31 அடி கிடைமட்டமாகவும் தோண்டப்பட்டதாகவும் தோண்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 17 அடியில் கிடைமட்டமாகவும் தோண்டப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது அந்த குழந்தை மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்கும்பொழுது அந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்திருந்த பொழுது பிஸ்கட், பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தௌசாவின் அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஆழ்துளை கிணறானது திறந்திருந்திருக்கின்றது. அந்த கிணற்றில் தான் அந்த சிறுமி விழுந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அங்க மீட்பு பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. தேசிய பேரிடர் மீட்பு படை மட்டுமில்லாமல் மாநில பேரிடர் மீட்பு படையும் இணைந்து அந்த குழந்தையை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. மழை பெய்ததன் காரணமாக அந்த மீட்பு நடவடிக்கைகளில் சிறிது தாமதமானதாக தெரிவிக்கப்பட்டது, இடையூறாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த குழந்தை விழுந்ததாக தகவல் கிடைத்த உடனேயே அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகம் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. மீட்பு பணிகள் தொடங்கியிருந்து அங்கு அந்த தௌசா மாவட்ட ஆட்சியர், அதேபோல தேவேந்திரகுமார், அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், அது மட்டுமில்லாமல் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் மற்றும் பிற உள்ளூர் நிர்வாகத்தினுடைய பிற அதிகாரிகளும் இந்த சம்பவத்திற்கு சென்று உடனடியாக அங்கு மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அவர்களால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள இயலாத ஒரு சூழலில் தான் NDRF மற்றும் SDRF படைகள் அழைக்கப்பட்டன. அவர்கள் தான் விரைந்து குழந்தை விரைவாக மீட்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். கேமராக்கள் மூலமாக அந்த குழந்தையுடைய அசைவானது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. அதைத்தான் நாம் பார்த்தோம். அந்த குழந்தையுடைய அசைவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு உரிய அந்த பிஸ்கட், பால் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்துதான் குழந்தையை பாதுகாப்பாக மீட்பதற்காக ஆக்சிஜன் சப்ளை உள்ளிட்டவையும் கொடுப்பதற்காக அங்கு மருத்துவ குழுவும் அந்த சம்பவத்திற்கு சென்றிருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் எந்தவிதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தற்பொழுது அந்த குழந்தையானது மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டன், தகவல்களுக்கு நன்றி.